தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு குறித்த அறிவிப்பு வெளியிடாத நிலையில் தம்மை கருணை கொலை செய்யுமாறு சென்னை அரசு பொது மருத்துவமனை முதல்வரிடம் மனு அளிக்க வந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவராக கலைச்செல்வி என்பவர் இருந்து வருகிறார். இவர் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி முதலமைச்சரின் தனிப்பிரிவு உட்பட பல்வேறு இடங்களில் மனுக்களை அளித்திருந்தார். இந்த நிலையில் அண்மையில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த வாய்ப்பு இல்லை என அரசு தெரிவித்த நிலையில் மதுவால் தனது குடும்பத்தில் பல உயிர் பலியாகி இருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் பல குடும்பங்களில் இதே நிலை இருப்பதாகவும் கூறிய கலைச்செல்வி தம்மை கருணை கொலை செய்தாவது பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வழி செய்யுமாறு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வரிடம் மனு அளிக்க வந்தார். அப்பொழுது மருத்துவமனை வாயிலேயே தடுத்து நிறுத்திய போலீசார் கலைச்செல்வியை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுவிலக்கு கொண்டு வாங்க, மக்கள் உயிரா அல்லது மது விற்பனையா, உங்களுடைய முடிவு என்ன? அப்படி மதுவிலக்கு கொண்டு வர முடியலையா, என்னுடைய உயிரை தமிழக முதல்வருக்கு இந்த 2016க்கு என்னுடைய பரிசா அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய உயிரை நீங்க கருணை கொலை மூலம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல எங்களை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா நீங்க மதுவிலக்க அமல்படுத்துங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்க முன்வச்சு இன்னைக்கு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில டீன் அவர்களை பார்த்து, மருத்துவ தலைவர் டீன் அவர்களை பார்த்து இந்த பெட்டிஷனை கொடுக்க போறேன்.